सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। गुरुभ्यो नमः। न खलु निर्गुणवस्तु परं वचः न खलु निर्गुणवस्तु परं वचः सगुणवाक्यविरोधनिमित्ततः स्वविषयादपसारयितुं बलात् அதிபலிஷ்டபதான்வயம் இஷ்யதே. அதிபலிஷ்டபதான்வயம் என்றது நிர்குண வஸ்துபரம் வச்சகா என்றதுக்கு விசேஷனம். நிர்குண வஸ்துபரமான வாக்கியங்கள், உபனிஷத்தில் இருக்கக்கூடிய நிர்குண வஸ்துவை காமிச்சு கொடுக்கக்கூடிய வாக்கியங்கள், நிர்குண வஸ்து பிரதிபாதகானி வாக்கியானி. அந்த வாக்கியங்கள் அப்படி கிடையாதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. அந்த வாக்கியங்களுக்கு தாத்பரியம் வேற சொல்ல முடியாது. அகுண வாக்கிய விரோத நிமித்ததா. சில பேர் என்ன நினைக்கிறார், அகுண வாக்கியங்களும் உண்டு உபனிஷத்துல, நிர்குண வாக்கியங்களும் உண்டு. அந்த நிர்குண வாக்கியங்களுக்கு கொஞ்சம் சங்கோச்சம் பண்ணிதான் ஆகணும், இல்லைன்னா சகுண வாக்கியங்களோட விரோதம் ஏற்படுமேன்னு சொல்லுவாங்க. அந்த சகுண வாக்கியங்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்துண்டு அதுக்கு ஏற்ற போல நிர்குண வாக்கியங்களை கொஞ்சம் சங்கோச்சம் பண்ணி வியாக்கியானிக்கணும் சொல்லக்கூடியவா அவளுக்கு கண்டனம் பண்றார், அவளை கண்டனம் பண்றார். அது பண்ண முடியாது. ஏனால் அதிபலிஷ்ட பதான்வயம், பதான்வயம் பலிஷ்டமா இருக்கு, பாதிக்க முடியாத பதான்வயம். அப்படின்னு நிர்குண வாக்கியங்கள் பார்த்தால் நிர்குண தத்துவத்தை சொல்றதுக்கு தான் வந்திருக்குன்றது கரெக்டா தெரியுது. அந்த நிர்குண தத்துவத்தை அடிச்சு சொல்ற மாதிரி இருக்கு அந்த வாக்கியங்கள். அதனால தாத்பரிய லிங்கங்களோட சேர்ந்து இருக்கிறதுனால அந்த வாக்கியங்களுக்கு அர்த்தம் மாற்ற முடியாது, அதுக்கு எந்த விதமான மாற்றமும் பண்ண முடியாது. அது சொல்ற நகலு நிர்குண வஸ்து பரம் வச்சகா சகுணவாக்கிய விரோத நிமித்ததா. சகுண வாக்கியத்தோட விரோதம் இருக்குமே என்று பயப்பட்டு ஸ்வவிஷயாத் அபசாரயிதும், தன்னுடைய விஷயத்திலிருந்து மாத்தி வேற வழியில வியாக்கியானம் பண்ற மாதிரி பண்ண முடியாது. பலாத், அது பலாத்காரமா பண்ண வேண்டியதா போயிடும், பாரசீகமான அர்த்தம் கிடைக்காது. அப்ப நிர்குண வாக்கியங்களே நிர்குண வாக்கியங்களாகவே வைக்கணும். அதுல சங்கோச்சம் பண்ணக்கூடாது, அர்த்தத்தை சுருக்க முடியாது. குணம் கிடையாதுன்னா குணம் கிடையாதுதான் அர்த்தம், வேற எந்த அர்த்தமும் இல்லை. அப்போ நிர்குண தத்துவம் அந்த வாக்கியங்களிலிருந்து கிடைக்கும்படியாதான் அர்த்தம் பண்ண முடியும். அது சங்கோச்சம் பண்ணி சகுண வாக்கியத்துக்கு விரோதம் இல்லாம பண்றதுக்கு வேற விதமா பண்ண முடியாது. சகுண வாக்கியங்களை விரோதம் இருக்குன்னா அந்த விரோத பரிகாரத்துக்காக வேற வழி பார்க்கணும். என்ன வேற வழி? வேற வழி என்ன இருக்குன்னா, சகுணத்துவம் பாரமார்த்திகம் இல்லைன்னு சொல்லணும். அப்ப சரியா போச்சு. சகுணத்துவம் வியாவகாரிகம், நிர்குணத்துவம் பாரமார்த்திகம். அப்படி சொன்னால் விரோதம் இல்லை. அப்படிதான் விரோத பரிகாரத்தை பண்ணணுமே தவிர நீங்க சொல்ற மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா அதிபலிஷ்ட பதான்வயமா இருக்கு. அதனுடைய பதான்வயம் வாக்கியான்வயம் எல்லாம் பலிஷ்டமா இருக்கு, பாதிக்க முடியாத மாதிரி இருக்கு அர்த்தம். நகலு நிர்குண வஸ்து பரம் வச்சா சகுண வாக்கிய விரோத நிமித்ததா ஸ்வவிஷயாத் அபசாரயிதும் பலாத் அதிபலிஷ்ட பதான்வயம் இஷ்யதே. அடுத்த ஸ்லோகம். தஸ்மாத் தத்பர வேதவாக்கிய கதிபிஹ நியாயேன ச ஆத்மப்ரபம் சர்வத்வைத விவர்ஜிதம் விகலிதத்வாந்தம் சிவம் சாஸ்வதம் பிரத்யக்ரூபம் அரூபகந்தரசகம் தச்சப்தவாச்சியே ஸ்திதம் வாக்கியார்த்தான்வயி லக்ஷிதம் பகவதோ விஷ்ணோஹ பதம் கிரஹ்யதாம். அது விஷ்ணோ பரமம் பதம் சொல்லக்கூடிய அந்த நிர்குண தத்துவத்தை கிரகிக்க வேண்டும். பகவதோ விஷ்ணோ பதம் கிரஹ்யதாம். இது லட்சிதம், வாக்கியார்த்தான்வயி லட்சிதம், லட்சணா விற்பத்தியினால தெரியக்கூடியது, லட்சிதமா இருக்கு. தச்சப்த வாச்சியே ஸ்திதம் தத்துவம் வாக்கியார்த்தான்வயி, வாக்கியார்த்தம் அன்வயம் பண்ணும் பொழுது லட்சிதமா தத்துவ லட்சணையினால நிரூபிக்கக்கூடிய அந்த நிர்குண தத்துவமா கிரகிக்க வேண்டும் அர்த்தம். மற்ற விசேஷங்கள் எல்லாம் பிரசித்தமா இருக்கு. தஸ்மாத் தத்பர வேத வாக்கிய கதிபிஹ நியாயேன ச
ஆத்மபிரபம் சர்வத்வைத விவர்ஜிதம் விகலிதத்வாந்தம் சிவம் சாஸ்வதம். எல்லாமே பதத்துக்கு விசேஷம். எப்பேற்பட்ட பதம்? தத்பர வேத வாக்கிய கதிபிர் நியாயேனச்ச ஆத்மபிரபம். தத்பரமான வேத வாக்கியங்கள், அதே சொல்லக்கூடிய வேத வாக்கியங்கள். தத்பரம் சொன்ன என்ன அர்த்தம்? அந்த தத்துவத்தையே சொல்றதுக்காக வந்திருக்கக்கூடிய வேத வாக்கியங்கள். தத்பர வேத வாக்கிய கதிபி, அந்த வாக்கியங்களுடைய என்ன சொல்றது, கதின்னு சொன்னா அவகதின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். இல்லைன்னா அந்த வாக்கியங்களுடைய ஸ்டைலி, ரீதி, அது பார்த்துட்டா என்ன தெரியுது, இது ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை தான் சொல்லக்கூடிய வாக்கியங்கள் என்ற விஷயத்துல சந்தேகமே இருக்க முடியாது. நியாயேனச்ச, அதுக்கேற்ற போல எத்தனையோ நியாயங்கள், சாஸ்திர நியாயங்கள் இருக்கு, மீமாம்சா நியாயங்கள் இருக்கு. அதெல்லாம் சேர்ந்து அந்த வாக்கிய தாற்பரிய நிர்ணயத்தை பண்ணும் பொழுது இப்படிதான் அர்த்தம் கிடைக்குது. அது எப்பேற்பட்டது? சர்வத்வைத விவர்ஜிதம், துவைத சம்பந்தம் இல்லாதது. விகலித துவாந்தம், துவாந்தம்னா அஜ்ஞானம், அந்தகாரம், அஜ்ஞானம் அர்த்தம். அஜ்ஞானம் விகலிதமா போச்சு, விகலிதமான அஜ்ஞானத்தோடு கூடியது சொன்னா அஜ்ஞானம் இல்லாதது. சிவம், மங்கள ரூபம், மோட்சஸ்வரூபமா இருக்கிறதுனால மங்கள ரூபம். சாஸ்வதம், சாஸ்வதம் சொன்னா நித்தியம், ஸ்திரம் அர்த்தம். பிரத்யக் ரூபம், பிரத்யேக ஆத்மஸ்வரூபம் இருக்கக்கூடியது, ஆந்தரமா இருக்கக்கூடியது, சர்வாந்தரமா இருக்கக்கூடியது. அரூப கந்த ரசகம், ரூபம் கந்தம் ரசம் ஸ்பர்சம் இப்பேற்பட்ட குணங்கள் ஒன்றும் இல்லாதது. தற்சப்த வாக்கிய ஸ்திதம், தற்சப்தத்தினுடைய வாக்கியார்த்தமா தெரியக்கூடியது. வாக்கியார்த்தான்வயி லட்சிதம், லட்சணையினால ஜீவ பிரம்ம ஐக்கியத்துல போய் முடியறது. அப்பேற்பட்ட தத்துவத்தை கிரகிக்கணும். அடுத்த ஸ்லோகம். அசப்தமஸ்பரிசம ரூபம் அவ்யயம் ததாரசம் நித்தியம் அகந்தவச்சயத் அநாத்யனந்தம் மகதः பரம் துருவம் நிஜாயனீயம் பதம் ஈதிருஷம் ஹரே. இது அந்த கட்டோபனிஷத் மந்திரத்தை அப்படியே கொஞ்சம் மாத்தி போட்டிருக்க. நிஜாயத அசப்தமஸ்பரிசம ரூபம் அவ்யயம் ததாரசம் நித்தியம் அகந்தவச்சயத் அநாத்யனந்தம் மகதः பரம் துருவம் நிஜாய தத் மிருத்யுமுகாத் பிரமுச்சியதேன்னு இருக்கு உபனிஷத்துல. அது கொஞ்சம் மாத்தி நிஜாயனீயம் பதம், நிஜாய சொன்னால் உபாசியான அந்த பதத்தை அதை நிதித்தியாசனம் பண்ணிட்டு அர்த்தம். மிருத்யுமுகாத் பிரமுச்சியதே, மிருத்யு சம்சாரத்திலிருந்து, மிருத்யுகிரஸ்தமான சம்சாரத்திலிருந்து மோட்சம் கிடைக்கிறது. நிஜாயனீயம் பதம், அதனால அது உபாசியமான தியேயமான ஸ்வரூபம். ஹரே ஈதிருஷம் ஹரே, நிர்குணமான ஸ்வரூபம். அது ஞேயம் தியேயம் எது வேணா சொல்லலாம். அது எப்பேற்பட்டது? அசப்தம் அஸ்பரிசம் அரூபம் அவ்யயம் ததா அரசம் நித்தியம் அகந்தவச்சயது அநாத்ய அனந்தம் மகதः பரம். இதெல்லாம் பிரசித்தமான விசேஷணங்கள், ஒன்றும் அர்த்தம் சொல்ல வேண்டியதல்ல, எல்லாமே பிரசித்தம். அப்புறம் போக்தா போஜ்யம் பிரேரிதாரஞ்ச மத்வா சர்வம் புரோக்தம் திரிவிதம் பிரம்ம மே தத் ஜீவேஷானௌ சிருஜ்யமானம் ஜெகச்ச சுத்தம் பிரம்மேத்யாஹ வேதாந்த வாக்கியம். போக்தாரம் போஜ்யம் பிரேரிதாரஞ்ச மத்வா சர்வம் புரோக்தம் திரிவிதம் பிரம்ம மே தத். அர்த்தம், போக்தாரம் ஜீவம், போக்தானா யாரு? ஜீவன். போஜ்யஹான பிரபஞ்ச, பிரேரிதான ஈஸ்வர. இந்த மூணு விஷயங்கள் தானே இருக்கு. வெளியில இருக்கக்கூடிய பிரபஞ்சம், அந்த பிரபஞ்சத்தை அனுபவிக்கக்கூடிய நான், என்னைய நியந்திரணம் பண்ண, என்னையும் பிரபஞ்சத்தையும் நியந்திரணம் பண்ற, பிரேரணையை பண்ற பரமாத்மா. இது மூணு தான் இருக்கு. இதுல போக்தாரம் ஜீவம் போஜ்யம் பிரபஞ்சம் பிரேரிதாரம் ஈஸ்வரஞ்ச மத்வா. மத்வானா அர்த்தம், அந்த யுக்தியினால அதனுடைய ஸ்வரூபத்தை நிர்ணயம் பண்ணிட்டுன்னு அர்த்தம். போக்தா இது போஜ்யம் பிரேரிதாரஞ்ச மத்வா. இதுல போக்தா என்றது திதியில் வரணும். ஆக்சுவலா திதியார்த்தத்துல போக்தாரம் விவக்ஷம் இருக்கு. போக்தாரம் போஜ்யம் பிரேரிதாரஞ்ச மத்வான்னு வரணும், அப்பதான் அன்வயிக்கும். ஆனா போக்தான்னு பிரதமாந்தத்துல எழுதியிருக்கார். அப்ப என்ன பண்ணணும்னா போக்தா இதின்னு சேர்க்கணும். இதி சப்தம் அத்தியாரம் பண்றதா இருந்தா அது திதியார்த்தம் கிடைக்கும். போக்தா இதி மத்வா போஜ்யம் மத்வா பிரேரிதாரஞ்ச மத்வா, அப்படி அந்த திதியார்த்தம் தான் வேணும். போக்தாரம் போஜ்யம், அங்கெல்லாம் திதி இருக்கு இல்லையா பாருங்க. போக்தா போஜ்யம் மத்வா பிரேரிதாரம் மத்வா, போக்தாரம் மத்வான்னு வரணுமே. போக்தான்னு இருக்குன்னா அது கொஞ்சம் அத்தியாரம் பண்ணி வியாக்கியானம் பண்ண வேண்டியதா இருக்கு. போக்தாரம் போஜ்யம் பிரேரிதாரஞ்ச மத்வா யுக்திதோ விசாரிய சர்வம் தது திரிவிதம் மே மஹ்யம் பிரம்ம புரோக்தம் பிரம்ம व्यतिरेकेण நைத திரிவிதமஸ்தி திரிவிதமப்ய அஸ்தி பிரம்மைவ அஸ்தி இது புரோக்தம். ஏன்னா இதெல்லாமே இப்படி மூணாக தெரியறது. உண்மையா மூன்று விஷயங்கள் இல்ல, எல்லாமே ஒரே பிரம்மஸ்வரூபம் தான் என்றது
ஸ்ருதியில மந்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. போக்தா ஜீவம் போக்தா போஜ்யம் பிரேரிதாரஞ்சம் மத்வா சர்வம் புரோக்தம் திரிவிதம் பிரம்மமே தத் ஜீவேஷானோ சுஜ்யமானம் ஜெகச்ச சுத்தம் பிரம்மேத்யாக வேதாந்த வாக்கியம் சர்வம் புரோக்தம் திரிவிதம் பிரம்மமே தத் ஜீவேஷானோ सृज्यमानं जगच्च शुद्धं ब्रह्म इति वेदान्तवाक्यमाह अयमात्मा ब्रह्म सर्वं खल्विदं ब्रह्म ஆத்மைவேதம் சர்வம் இப்படி எல்லாம் வாக்கியங்கள் இருக்கு. இந்த வாக்கியம் என்ன சொல்றது? நிர்குணம் பிரம்மைவ இதம் சர்வம் சொல்றது. இதம் சர்வம் நிர்குணம் பிரம்மைவான்னு சொன்னா என்ன அர்த்தம்? எப்படி அர்த்தம் புரிஞ்சுக்கணும் கேட்டா, அந்த நிர்குண பிரம்மத்தை அதிஷ்டானமாக்கி கொண்ட ஆரோபிதமான மாயாமயமான இந்த பிரபஞ்சம் நிக்கிறது, அதுதான் அர்த்தம். அப்படி தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுட்டா என்ன வரும்? ஆரோபிதமான வஸ்துக்களுக்கு அதனுடைய வாஸ்தவிகம் சுரூபம் என்ன? அதிஷ்டானம் தான் அதனுடைய வாஸ்தவிகமான சுரூபம். அதனால்தான் ஏக விஜான சர்வ விஜான பிரதிஜா சொல்றது இந்த அபிப்பிராயத்துல தான். அந்த அதிஷ்டான விஜானேன சர்வம் விஜாதம் சொன்னா என்ன அர்த்தம்? சர்வம் தத்துவதோ விஜாதம்னு அர்த்தம். எல்லா ஆரோபிதமான வஸ்துக்களுக்கும் அதிஷ்டானந்தான் பரமார்த்த சத்தியம் இருக்கும் பொழுது அதிஷ்டானத்தை தெரியறதா இருந்தால் ஆரோப்பிய பதார்த்தத்தினுடைய சத்தியஸ்வரூபத்தை தெரியறதுதான் அர்த்தம். அதனால ஏக விஜான சர்வ விஜானம்னு சொல்றது. இந்த மாதிரி போக்தா போஜ்யம் பிரேரிதாரஞ்சம் மத்வா இந்த 3 விஷயங்கள் நன்றாக நிரூபணம் பண்றதா இருந்தால், அதை பத்தி நிரூபணம் பண்றதா இருந்தால் சர்வம் புரோக்தம் திரிவிதம், இந்த திரிவிதமா தெரியக்கூடியது ஒரே பிரம்மம் தெரியுது. ஒரே பிரம்மத்துல ஆரோபிதம் அர்த்தம். ஜீவேஷானு சிருஜ்யமானம் ஜெகச்ச சுத்தம் பிரம்மேத்யாக வேதாந்த வாக்கியம். சிருஜ்யமானம் ஜெகத், உண்டு பண்ண வேண்டிய இந்த பிரபஞ்சம், அந்த உண்டு பண்ணக்கூடிய பிரபஞ்சம் பண்ண வேண்டியது கர்த்தவியமா இருக்கு. பண்றவன் யாரு? ஜீவேஷானவ், ஜீவனும் ஈஸ்வரனும் சேர்ந்தே பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்கு. ஈஸ்வரன் மட்டுமா பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்கு. ஈஸ்வரனோடு சேர்ந்து ஜீவன் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்கு. இப்ப ஒரு குலாலன் கடத்தை பண்றதுன்னு வச்சுக்கோங்க. அவன் பண்றானா கேட்டா அவன் கண்டிப்பா பண்றான். சரி, ஈஸ்வர கரோதிவா, ஈஸ்வரன் பண்றானா கேட்டா ஈஸ்வரனும் பண்றான். அவ ஈஸ்வரனும் அதுக்கு கர்த்தா, இந்த குலாலனும் கடத்துக்கு கர்த்தா. அப்படி அது தெரிஞ்சுக்கணும். அதனால ஜீவேஷானு சிருஜ்யமானம் ஜெகச்ச சுத்தம் பிரம்மேத்யாக வேதாந்த வாக்கியம். இது எல்லாமே ஜீவனும் ஈஸ்வரனும் சிருஜ்யமான பிரபஞ்சமும் ஒரே அதிஷ்டானத்துல தெரியறதுனால சுத்தம் பிரம்மேத்யாக, அதிஷ்டானம் சுத்தம் பிரம்ம. அதனால சுத்தம் பிரம்மைவ இதம் சர்வம் இது வேதாந்த வாக்கியம். ஆஹா, வேதாந்த வாக்கியம் இந்த விஷயத்தை சொல்றது. அடுத்த ஸ்லோகம். பதார்த்த போதேன கிருதார்த்ததா நதே மதி பரோக்ஷாஹி பதார்த்த கோச்சரா அதோ மகாவாக்கிய நிபந்தனைவ அபோத விச்சேதகரி பவிஷ்யதி. ஒரு மகாவாக்கியத்தை நம்ம பரீட்சை பண்ணும் பொழுது தத்துவமசின்னு எடுத்துக்கோங்க. தத்துவமசி என்ற வாக்கியத்துல 3 பதங்கள் இருக்கு. ததத்துவம் அசி. அதுல எப்படி சொல்றோம்? முதல் தத்பதத்தில் இருந்த சர்வஜனாக ஈஸ்வரன் தெரியறது. தொம்பதத்தில் இருந்த அல்பஜனாக ஜீவன் தெரியறது. அதுக்கு 2த்துக்கும் விசிஷ்டயோகோ ஐக்கியம் வக்தும் நசக்கியதே. சர்வஜத்துவ விசிஷ்டா ஈஸ்வரஹா, அல்பஜத்துவ விசிஷ்டனான ஜீவனும் ரெண்டும் எப்படி ஒன்னா இருக்க முடியும்? முடியாதுன்னா என்ன அர்த்தம்? அந்த விசிஷ்ட ரூபத்தில் முடியாது. அந்த விசிஷ்ட ரூபத்தை விடுறதா இருந்தால் முடியும். அப்ப கேள்வி வரும், விசிஷ்ட ரூபத்தை எப்படி விட முடியும்? அதான் என்னுடைய சுரூபம் அதுதானேன்னு கேட்டா இல்ல. அந்த விசேஷனம் என்றது மித்ய. சர்வஜத்துவம் அல்பஜத்துவம் இதெல்லாம் மித்யா பதார்த்தங்கள்னு தெரிஞ்ச உடனே அந்த மித்யா பதார்த்தத்தை விட்ட பாரமார்த்திகமான சுரூபத்தை மற்றும் எடுக்கிறதா இருந்தால் அதுதான் எடுக்கிறதா. அது இந்த விசேஷணத்தை விடுறதுன்னு சொன்னா அதுதான் அர்த்தம். அப்ப ஏற்பட்ட ஒரு அறிவு, ஒரு போதம் அதுல இருந்து நமக்கு ஏற்படுறது, கிடைக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ தத்துவமசின்னு சொன்னால் தற்பதத்தில் இருந்த சுத்த சைதன்யத்தை தெரியுது. ஈஸ்வர ஸ்வரூபமாக சுத்த சைதன்யம் தெரியுது. தொம்பதத்தில் இருந்த ஜீவஸ்வரூபமாகவும் சுத்த சைதன்யமே தெரியுது. எப்படி தெரியுதுன்னு கேட்டா லட்சணாவர்த்தியினால தெரியுது. லட்சணாவர்த்தியினால தத்பதம் என்ன பண்றது? ஈஸ்வரனுடைய ஸ்வரூபமாக சுத்த சைதன்யத்தை காமிக்கிறது. தொம்பதார்த்தம் ஜீவஸ்வரூபமாகவும் சுத்த சைதன்யத்தையே காமிக்கிறது. அப்படி காமிக்கும் பொழுது அதுக்கப்புறம் இது ரெண்டும் ஒண்ணு என்ற ஒரே சைதன்யத்தை வாக்கியார்த்த ரூபமா தெரியுது. நிர்விகல்பக சாப்தபோதோ ஜாயதேன்னு சொல்லணும். இங்க ஒரு கேள்வி என்னன்னா, அந்த லட்சணையினால சுத்த சைதன்யத்தை தெரியறது இல்லையா? அதுக்கப்புறம் அந்த வாக்கியார்த்த போதத்தினால புதுசா என்ன தெரியுது? வாக்கியார்த்த போதம் வேற, அந்த பதார்த்த போதத்தோட செப்பரேட்டா வித்தியாசமா வாக்கியார்த்த போதம் தனி உண்டான்னு கேள்வி வரும். அதுக்காக சொல்ற
பதார்த்தபோதேன கிருதார்த்ததா நதே மதி பரோக்ஷாஹி பதார்த்த கோச்சரா. என்ன சொல்றார்? பதார்த்த போதம் வேற, வாக்கியார்த்த போதம் வேற. இது ரெண்டும் தனித்தனியா சொல்லணும். பதார்த்த போதம் வரும்பொழுது அங்க என்ன வரும்? பரோட்சமான ஒரு ஞானம் வரும், அவ்வளவுதான். பரோட்ச ஞானம், அபரோக்ஷ ஞானம் வரவே வராது. தத்பதார்த்தத்தினுடைய ஸ்வரூபம் என்னன்னு கேட்டால் அது சுத்த சைதன்ய ஸ்வரூபமா இருக்கு, அப்படி ஒரு ஞானம் வரும். அந்த மாதிரி தொம்பதத்துக்கு என்ன அர்த்தம்? அதுவும் ஜீவனுடைய ஸ்வரூபத்தை சுத்த ஸ்வரூபமா காமிக்கக்கூடியது தொம்பதம் தெரியுது. அப்ப ஜீவஸ்வரூபத்தையும் ஈஸ்வரஸ்வரூபத்தையும் சுத்தஸ்வரூபமா தெரிகிறது. அதுக்கப்புறம் வாக்கியார்த்த போதமே தேவையில்லையேன்னு கேள்வி. அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். எப்படின்னா, பதார்த்த ஞானத்திலையும் எது தெரியுறதோ அதுதான் வாக்கியார்த்த ஞானத்திலையும் தெரியுது. விசேஷம் ஒன்றும் கிடையாது. ஆனா என்ன வித்தியாசம்னா, ஒரு சின்ன வித்தியாசம், முக்கியமான ஒரு வித்தியாசம் சொல்றார். பதார்த்த போதேன கிருதார்த்ததா நதே மதி பரோக்ஷாஹி பதார்த்த கோச்சரா. உனக்கு பதார்த்த போதத்தினால மட்டும் கிருதார்த்ததை வரவே வராது, உனக்கு சாட்டிஸ்பாக்சன் வராது, கிருதகிருத்தியதை வராது. ஏன் வராது கேட்டால், இது பதார்த்த ஞானம் பரோட்ச ஞானமாச்சே. அது பரோட்சமா தெரியுது. ஒரு சர்க்கரையுடைய மாதுரியம் பரோட்சமா தெரியறதும் அத நாவில வைக்கும் பொழுது அது அபரோக்ஷமா தெரியறதும் நம்மள எப்படி வித்தியாசம் இருக்கோ அப்படியே இது வித்தியாசப்பட்டிருக்கு. அதனுடைய ரசம் பிரத்யட்சமா அனுபவிக்கும் பொழுது எவ்வளவு கிளாரிட்டி இருக்கோ அந்த கிளாரிட்டி இருக்க முடியாது பரோட்சமா தெரியும் பொழுது. இங்கேயும் அந்த மாதிரி பதார்த்த உபஸ்திதி சொன்னா பதார்த்த ஞானம், பதார்த்த ஸ்மரணம்னு சொல்லலாம். ஒரு வாக்கியத்திலிருந்து, வேதத்தினுடைய ஏதோ ஒரு வாக்கியத்திலிருந்து, தத்துவம் சொல்லக்கூடிய வாக்கியத்திலிருந்து பதார்த்தங்கள் முதல் தெரியறது, பதங்கள் பிரிச்சு பார்க்கறது, பதங்கள் பிரிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் பதார்த்தங்கள் என்ன, ஒவ்வொரு பதத்துக்கு அர்த்தம் என்னன்னு ஆராய்ச்சி பண்றது, ஒவ்வொரு அர்த்தம் கிடைச்சதுக்கு அப்புறம் எல்லாமே சேர்த்து ஒரு வாக்கியார்த்த போதம்னு வருது. இப்படித்தானே? அதுல பதம் சுருத்துவா பதார்த்த ஸ்மரணம் பவதி. பதம் கேட்ட உடனே நமக்கு ஏற்கனவே தெரியும்னா அந்த பதார்த்தம் ஞாபகத்தில் வரும். இதுதான் பதஜன்ய பதார்த்த உபஸ்திதின்னு சொல்றது. அது பரோட்சமா இருக்கும், அபரோக்ஷமா இருக்க முடியாது. அதனால தத்துவமசி வாக்கியத்திலிருந்து பதார்த்த போதம் வந்ததுனால மட்டும் நமக்கு கிருதகிருத்தியதா, சாட்டிஸ்பாக்சன் வராது. என்ன காரணம்? பரோக்ஷாஹி மதி பதார்த்த கோச்சரா. பதார்த்த ஞானம், பதார்த்த கோச்சரமான ஞானம், பதார்த்த ஞானம் பரோட்சமா தான் இருக்க முடியும். அதோ மகாவாக்கிய நிபந்தனைவ தீ. மகாவாக்கியம் தேவைப்படுறது. அவாந்தர வாக்கியத்திலிருந்து பரோட்சமான பிரம்மஸ்வரூபத்தை பரோட்சமா தெரிஞ்சிருந்து உபயோகம் இல்லை. உபயோகம் இல்லைன்னு இல்லை, உபயோகம் இருக்கு, கண்டிப்பா இருக்கு. அதனால மட்டும் கிருதகிருத்தியதை வராது. அவ ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை தெரிஞ்சுக்கணும். அது எங்க சொல்லப்பட்டிருக்குன்னா தத்துவமசி வாக்கியத்துல தான் சொல்லப்பட்டிருக்கு. தத்துவமசி வாக்கியத்திலிருந்து பதார்த்த போதம் வரும் பொழுதும் இன்னொரு சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்பேற்பட்ட வாக்கியங்கள் உண்டு, அதிலிருந்து பதார்த்த போதம் வந்தாலும் துல்லியம். ஆனால் தத்துவமசி வாக்கியத்துக்கு என்ன விசேஷம்? முதல் அந்த பதார்த்தத்தை காமிச்சதுக்கு அப்புறம் வாக்கியார்த்த போதம் வரும் பொழுது அது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். பதார்த்த போதத்திலிருந்து கிருதகிருத்தியதை வராது, வாக்கியார்த்த போதத்திலிருந்து தான் கிருதகிருத்தியதை வரும். ஏன் வரும் கேட்டா, அதனால்தான் அஜ்ஞானம் நிவர்த்திக்கும். அபரோக்ஷமான அஜ்ஞானம், தற்பிரயுக்தமான பிரமம், இதெல்லாம் நிவர்த்திக்கணும்னால் அபரோக்ஷ சாட்சா்காரம் தேவை. அதனால அதோ மகாவாக்கிய நிபந்தனைவ தீ அபோத விச்சேதகரி பவிஷ்யதி. அபோதம்னா அஜ்ஞானம். அஜ்ஞானத்தை விச்சேதம் பண்ணக்கூடியதான அந்த அறிவு ஞானம் சாட்சா்காரம் அதிலிருந்து தான் ஏற்படும். சுவாத்தியாய தர்ம படிதம் நிஜ வேத சாகா வேதாந்த பூமி கதம் ஆதர பாலிதஞ்ச சந்நியாசினா பரதிருஷா குருணோபதிஷ்டம் சாட்சான் மகாவச்சனமேவ விமுக்தி ஹேது. மகாவாக்கியம் தான் விமுக்திக்கு காரணம். சாட்சான் மகாவச்சனமேவ விமுக்தி ஹேது. மகாவச்சனம் சொன்னா மகாவாக்கியார்த்தம், மகாவாக்கியம் அதுதான் மோட்சத்துக்கு காரணம். மகாவாக்கியம் எப்படி மோட்சத்துக்கு காரணம்னா, மகாவாக்கியம் வாக்கியார்த்த போதத்தை உண்டு பண்றது, அதனால மோட்சத்துக்கு பரம்பரையா காரணம்னு சொல்லலாம். அந்த வாக்கியம் எப்படி இருக்கணும்? சந்நியாசினா பரதிருஷா குருணோபதிஷ்டம் பவே. ஒரு குருவால உபதேசிக்கப்பட்டுள்ளதா இருக்கணும். குரு எப்படி இருக்கணும்? சன்னியாசியா இருக்கணும், பரதிருக்கா இருக்கணும், தனக்கு சாட்சாத்காரம் கிடைச்சவனா இருக்கணும். அப்ப ஏற்பட்ட குரு. சன்னியாசினா பரதிருஷா குருணா உபதிஷ்டம் வச்சனமேவ சாட்சாத் விமுக்தி ஹேது. திருப்பி அந்த வச்சனத்துக்கு விசேஷனம்
स्वाध्याय धर्म पठितम निज वेदशाखा वेदांत भूमिगतम आदरपालितं च वचनम स्वाध्याय धर्म पठितम स्वाध्याயம் சுவாத்தியாயோத்தியேதவியான வேதாத்தியனம் பண்ற சமயத்துல படிச்சுதா இருக்கணும், அதீதமான வாக்கியமா இருக்கணும், அத்தியனம் பண்ணப்பட்டதாக இருக்கணும். அப்புறம் நிஜ வேத சாகா வேதாந்த பூமிகதமா இருக்கணும். தன்னுடைய வேத சாக்கையோடு சேர்ந்து இருக்கக்கூடிய வேதாந்த வாக்கியம் உபனிஷத் வாக்கியமா இருக்கணும். வேதாந்த பூமிகதம் உபனிஷத் கதம்னு அர்த்தம், உபனிஷத்தில் இருக்கக்கூடியது. அப்புறம் ஆதரபாலிதஞ்சா, அது ஆதரவோட இன்ன வரைக்கும் ஸ்ரத்தையோட படிக்கப்பட்டுள்ளதா இருக்கணும், ஸ்ரத்தையோட படிச்சதா இருக்கணும். அப்பதான் அது உபயோகப்படும். சந்நியாசினா பரதிருஷா குருணோபதிஷ்டம் சாட்சான் மகா வச்சனமேவ விமுக்தி ஹேது இருக்கு. நாவேதவின் மனுதே புருஷம் பிருஹந்தம் இத்தியாக வேதவச்சனம் கதம் அந்யசைதத் வாக்கியாந்தரஞ்ச கதமாக புமாம்சமேனம் சாடோபம் ஔபனிஷதத்துவ விசேஷணேன நாவேதவின் மனுதே தம் பிருஹந்தம் இருக்கு. அவேதவித் இதம் ந அவகச்சதி ந அவேதவித் மனுதே புருஷம். ஆத்ம தத்துவத்தை வேத ஞானம் இல்லாதவனுக்கு தெரிஞ்சுக்க முடியாது, ஸ்பஷ்டமா இருக்கு. அவேதவித் புருஷம் பிருஹந்தம் புருஷம் ந மனுதே இத்தியாக வேதவச்சனம் கதம் அந்நியசேதது. அப்படி வேதம் சொல்லும் பொழுது அது அப்படி இல்லையா நம்மளால எப்படி சொல்ல முடியும்? கதம் அந்யதா ஏதத ஏது கதம் அந்யதா பவதி வாக்கியாந்தரஞ்ச கதமாக புமாம்சமேனம் சாடோபம் ஔபனிஷதத்துவ விசேஷணேன வாக்கியாந்தரஞ்ச கதமாக புமாம்சமேனம் சாடோபம் ஔபனிஷதத்துவ விசேஷணேன. என்ன சொல்றார்? வேத வாக்கியத்தினால்தான் தெரிஞ்சுக்க வேண்டியது என்று வேதமே சொல்லும் பொழுது அது எப்படி நம்மளால கவனிக்காம இருக்க முடியும்? கவனிச்சுதான் ஆகணும்னு சொல்லியாச்சு. தம் ஔபனிஷதம் புருஷம் பிரச்சாமின்னு இன்னும் சில வாக்கியங்கள் இருக்கு சாந்தோக்கியத்துல. ஔபனிஷதத்துவ விசேஷணேன சாடோபம் வாக்கியாந்தரஞ்ச கதமாக புமாம்சமேனம். வாக்கியாந்தரம் சொன்னா தம் ஔபனிஷதம் புருஷம் பிரச்சாமி என்ற வாக்கியம், மைத்திரேயோட வாக்கியம். ஔபனிஷதம் புருஷம் பிரச்சாமி இங்கேயும் எப்படி வியாக்கியானம்? உபனிஷதைக வேத்தியம் ஔபனிஷதம், உபனிஷத்துல சொல்லப்பட்டதுன்னு வாக்கியார்த்தம் அங்க சேர்க்கணும். உபனிஷத்துல மட்டுமாக சொல்லப்பட்டது, உபனிஷத்துல முக்கியமாக சொல்லப்பட்டது. அதான் சொல்றார் வாக்கியாந்தரம் கதமக வாக்கியாந்தரஞ்ச கதமாக புமாம்சம் சாடோபம் ஔபனிஷதத்துவ விசேஷணேன. ஔபனிஷதம் புருஷம் பிரச்சாமி ஒரு விசேஷனம் போட்டு அழகா உபனிஷதைக வேத்தியத்துவத்தை காமிக்கிறதுக்கு ஸ்ருதி வந்திருக்குன்னு அர்த்தம். வாக்கியாந்தரஞ்ச கதமாக புமாம்சமேனம் எப்படி சொல்லியிருக்கு? சாடோபம் ஔபனிஷதத்துவ விசேஷணேன உபனிஷதி வேத இத்யபீதம் சமபிவதந்தி மகாவசோ மகாந்தः ஃபலவத் அவகதி ஸ்யாத் அந்தரேண இததேகம் வசனமிதி ச சக்கியம் வக்துமித்யாதரோஸ்மின். உபனிஷதி வேத இத்யபீதம் சமபிவதந்தி மகாவசோ மகாந்தः. மகாவச சொன்னா மகாவாக்கியம் அர்த்தம். மகாவாக்கியத்தை நிரூபணம் பண்றார். உபனிஷதி வேத இதி வேத இச்ச வேதைக தேசே சர்வஸ்யாம் வேதசாக்காயாம் ச பிரசித்தே கதம் மகாவாக்கியத்தை பிரம்மாத்மதத்துவ ஏதத் பிரமாணம் சியாத் என்ன கேட்கிறார். இதுக்கு ஒரு அவதாரிக்கை கொடுத்திருக்கு வியாக்கியானத்துல. உபனிஷத இது விசேஷணேன உபனிஷத்து சமயக் அவகதத்துவம் புருஷஸ்ய உச்சதை. இந்த புருஷ ஆத்ம தத்துவம் உபனிஷத்துல நன்றாக தெரியுதுன்னு சொல்லப்பட்டது. ததா அவேத விதித்தியத்திர வேதைக வேத்தியத்துவம் புருஷஸ்ய உக்தம் நாவேதவின் மனுதே கம் பிரஹந்தம் இத்தியஸ்யாம் ஸ்ருதௌ. இந்த ஸ்ருதி வாக்கியத்துல வேதைக வேத்தியத்துவம் நோக்கம். வேதவித் அவேதவித் ஏதம் ந அவகச்சதி. வேதம் தெரியாமல் ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்க முடியாது என்றதுனால வேதைக வேத்தியம் என்றது அந்த அபிப்பிராயம் அர்த்தாத் நியாயத்தை ஆர்த்திகமா கிடைக்கிறது, டைரக்டா சொல்லல. அப்படி இருக்கும் பொழுது தத்துவ உபனிஷத்தி வேதைக தேசே சர்வஸ்யாம் வேதசாக்காயாம் ச பிரசித்தே. வேதைக தேசத்தை தான் உபனிஷத்துன்னு சொல்றது. வேதம் சொல்றது பூர்ணமான வேதத்தை தான் வேதம்னு சொல்லுவோம், இல்லைன்னா உபனிஷத்து அது வேதைக தேசம், வேதத்தினுடைய ஒரு ஏகதேசம் அப்படித்தானே சொல்லணும். ததா நாவேத விதித்தியத்திர வேதைக வேத்தியத்துவம் புருஷஸ்ய உக்தம் தத்ர உபனிஷதி வேதைக ச வேதைக தேசே சர்வஸ்யாம் வேதசாக்காயாம் ச பிரசித்தே. வேதைக தேசத்திலையும் பிரசித்தி இருக்கு, சர்வத்திர சர்வஸ்யாம் வேதசாக்கை எல்லா வேதசாக்கையிலும் பிரசித்தி இருக்கு. அத கதம் மகாவாக்கியக கம்யத்துவம். மகாவாக்கியத்தினால மட்டும் தெரிஞ்சுக்க வேண்டியது எப்படி சொல்ல முடியும்? எல்லா வேதத்திலையும் தெரிஞ்சுக்க வேண்டியதுதானே சொல்லணும். அதுக்கு பதில் கொடுக்கிறார். உபனிஷதி வேத இத்யபீதம் தமபிவதந்தி மகாவசோ மகாந்தः
ഫലവത് അവഗതി സ്യാത് അന്തരേണ ഏതദേകം വചനമിതി നശക്യം വക്തുമിത്യാദരോസ്മിൻ. ഇതില് ഒന്നുമില്ല. ഉപനിഷത്തി വേദയിത്യപി ഇതം സമഭിവദന്തി மகாவச்ச. உபனிஷத் வச்சகான்னு சொல்லலாம், வேத வச்சகான்னு சொல்லலாம். அதனால ஒன்றும் அர்த்த வித்தியாசம் இல்லைன்னு இப்போ இந்த ஸ்லோகத்துல அது விவக்ஷிதம் இல்லைன்னு சொல்றார். உபனிஷதி வேதயித்யபி இதம் சமபிவதந்தி மகாவச்சோ மகாந்தः. மகாந்தः அத்தியாத்மநிரூபணகுशलाः உபனிஷதி வேதயிதி அபி இதம் பூர்வோக்தம் மகாவச்சः சமபிவதந்தி. அது உபனிஷத் வாக்கியம் சில பேர் சொல்றார், வேத வாக்கியம் இன்னும் சில பேர் சொல்றார். பிரசித்தி பரித்தியாகேன அவயவ வியுற்பத்தியா மகாவாக்கிய சப்தத்வயம் பிரயுஜ்யதே. உண்மையா வேதத்தினால போதிக்க வேண்டியதுதான் சொல்லணும். ஆனால் வேதத்திலையும் மகா வாக்கியங்கள் பிரசித்தமா இருக்கிறதுனால அந்த பிரசித்தியை வச்சுட்டு இதெல்லாம் சொல்றது. மகா வாக்கிய போத்தியம் அந்த அர்த்தத்தில் சொல்றது. வேத போத்தியம் சொன்னாலும் தப்பு இல்லை. வேதத்திலையும் ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை காமிக்கக்கூடிய வாக்கியங்கள் தானே மகா வாக்கியங்கள். அதனால மகா வாக்கிய வைத்தியம் சொன்னாலும் அந்த அர்த்தம் தான். தத்திர நிமித்தமாக பலவதிதி பலவத் அவகதி ஸ்யாத் அந்தரேண ஏததேகம் அந்தரேண பலவத் அவகதி ஸ்யாத் வச்சனமிதி ந சக்கியம் வக்துமித்யாதரோஸ்மி. பலவதிதி ஏததேவ உக்தம் ஏததேகம் மகாவாக்கிய பலலக்ஷணம் வச்சனம் அபேக்ஷ்ய பலவத் பூதா பிரம்மாவகதி ஸ்யாத் इति न शक्यम् अन्यस्य सर्वस्य तत्र परोक्षज्ञान हेतुत्वात् इति हेतोः अस्मिन् महावाक्ये महताम् आदरः इत्यर्थः. இந்த மகா வாக்கியத்துல மகான்களுக்கு எப்படி இவ்வளவு ஆதரம் வந்ததுன்னு கேள்விக்கு பதில் கொடுக்கிறார். மகாவாக்கிய லட்சணம் வச்சனம் அந்தரேண மகாவாக்கிய லட்சணம் வச்சனம் அந்தரேண பலவத் பிரம்மாவகதி வரலாம் என்றது. மகாவாக்கியத்தை உபயோகப்படுத்தாமல் ஆசிரயிக்காமல் மோட்ச காரணமான பிரம்ம ஞானம் வரும் என்றது யாராலையும் சொல்ல முடியாது. நசக்கியம் அந்நிய சர்வசிய தத்திர பரோட்ச ஞான ஹேதுத்வா. பாக்கி எல்லாமே பரோட்ச ஞானத்துக்கு தான் ஹேதுவா இருக்கு. இது ஒண்ணு மட்டும்தான் அபரோக்ஷ பிரம்ம சாட்சா்காரத்துக்கு ஹேதுவா இருக்கு. அதனால அலவதவகதி ஸ்யாத் அந்தரேண இததேகம் வச்சனமிதி நசக்கியம் வக்துமித்யாதரோஸ்மின். அதனாலதான் இந்த மகா வாக்கியத்துல இவ்வளவு பிராதானியம் வச்சுருக்கு அர்த்தம். उपनिषदिति शब्दो वेद शब्दश्च तस्मात् श्रुतिशिरसि निविष्टो யோஜ்யதாம் அத்திர வாக்கியே. அப்போ வேத சப்தமா இருக்கட்டும் உபனிஷத் சப்தமா இருக்கட்டும், தம் உபனிஷதம் புருஷம் பிரச்சாமி என்ற இடத்துல உபனிஷத் சப்தம் இருக்கு. நாவேதவின் மனுதே தம் பிருஹந்தம் என்ற இடத்துல வேத சப்தம் இருக்கு. இது ரெண்டும் ஒரே அர்த்தத்துல கொண்டு வரணும். அந்த ஸ்ருதியில் இருக்கிற வேத சப்தமா இருக்கட்டும், இந்த ஸ்ருதியில் இருக்கிற உபனிஷத் சப்தமா இருக்கட்டும், ரெண்டும் வேத வாக்கியம் ஒரே விதமா எடுத்துள்ள. உபனிஷத்தி சப்தோ வேத சப்தஸ்ட தஸ்மாத் ஸ்ருதிசிரசி நிவிஷ்டா. மகா வாக்கியம் என்ற அர்த்தத்துல கொண்டு போய் சேர்க்கணும். ஸ்ருதிசிரசி ஸ்ருதியோட சிரஸ்து மாதிரி இருக்கிற மகா வாக்கியத்துல கொண்டு போய் சேர்க்கணும். ஸ்ருதிசிரசி நிவிஷ்டோ யோஜ்யதாம் அத்திர வாக்கிய. அப்படி சின்ன இந்த சந்தர்ப்பத்துல அர்த்தம் சொல்லணும். யோஜ்யதாம் அத்திர வாக்கியே யோஜ்யதாம் அபரம் அகிலம் அஸ்யைவ அங்கபூதத்வ ஹேதோஹ இஹ தமபிநிவிஷ்டம் தத் கிரோ வாக்கியமாசி. உபனிஷதி சப்தோ வேத சப்தஸ்ட தஸ்மாத் ஸ்ருதிசிரசி நிவிஷ்டோ யோஜ்யதாம் அத்திர வாக்கிய. அந்த ஸ்ருதிசிரஸ்ல மகா வாக்கியத்தில் போய் எப்படி சேருமோ அந்த மாதிரி யோஜனம் கிரியதாம். யோஜனம் அன்வயம் பண்ண வேண்டும். அபரம் அகிலம் அஸ்யைவ அங்கபூதத்வ ஹேதோஹ. பாக்கி எல்லாமே இதுக்கு அங்கமா தான் இருக்கு, முக்கியமா இல்ல. அதனால அபரம் அகிலம் அஸ்யைவ அங்கபூதத்வ ஹேதோஹ இஹ தமபிநிவிஷ்டம் தத் கிரோ வாக்கியமாசி. அப்புறம் சொல்றேன். இதோட முடிக்கிறேன். நமஸ்காரம்.